திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். திருக்கரம் செய்திட்ட அற்புதம் நினைக்கிறேன். திருச்சபை நடுவில் உமது பெயரை சொல்லியே பாடிடுவேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். உம்முடைய செயல்கள் எல்லாம் நினைக்கும் போது வியக்கிறேன். வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை. உம்மை விட்டால் எங்களுக்கு வேற வழி இல்லை. ரதங்களும் குதிரைகளும் எங்களை ரட்சிக்க முடியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமத்தை அறியவில்லை. உம்மை நம்பி வந்து விட்டோமே, வேறொரு நாமத்தை அறியவில்லை. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்றும் நிம்மதியே, காத்திருந்தால் கிடைக்கும் அவரின் கிருபையே. கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும் பிள்ளைகளுக்கென்றும் நிம்மதியே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சந்நிதியே. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அவர் சந்நிதியே. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே. மனம் விரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. மனம் விரும்பும் பாவிக்கெல்லாம் புகலிடமே, மனதுருகும் தேவன் எந்தன் மறைவிடமே. வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமப்பா வந்தனமே, வந்தனமே, வந்தனமே.
சோதரமே, இந்த நாளிலே உங்களை மறுபடியும் பார்ப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக நல்ல தேவன். அவர் நன்மைகளை செய்கிற தேவன். நிச்சயமாய் இந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். காரணம், அவர் உங்களை அளவுக்கு அதிகமாய் அவர் நேசிக்கிறபடினால. நீங்கள் இந்த ஆண்டிலே தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். ஒரு புதிய வருஷம் என்று ஆரம்பிக்கும் பொழுதே மனதுக்குள்ளே பலவிதமான ஆசைகள் இருக்கும். இது நடக்கணும், அது நடக்கணும், ஒரு புதிய ஆரம்பம். we have started a new beginning. அப்போ இந்த ஆண்டிலே ஆயிற்றும் சம்திங் டிஃப்ரெண்ட்டாக என் லைஃப்பில் நடக்கணும் என்று சொல்லி நீங்கள் ஒரு வேளை அந்த எதிர்பார்ப்போடு கூட இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்புகளை தேவன் உங்களுக்கு வாய்க்க செய்ய போகிறார். காரணம், நான் தினந்தோறும் சொல்வதை போல உண்மையாய் இருப்பதினாலே நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இயேசு உங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். இந்த இயேசு சர்வ வல்லமுள்ள தேவன் கடவுளாய் இருந்தும் இந்த பூமியிலே மனித அவதாரம் எடுத்து எந்த மனிதனும் படக்கூடாத கொடிய வேதனையை கடவுளாய் அனுபவித்து எல்லாவற்றையும் இழந்தவராய் கடைசியாய் சிலுவையிலே தனிமையிலே தொங்கிக் கொண்டு இருந்தபொழுது கூட அவர் ஜெபித்த ஜெபம், பிதாவே இவர்களுக்கு மன்னியுங்க, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? உங்கள் மேல் அவர் வைத்த அன்பு அவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பூமியில் எப்படியாச்சும் என்னுடைய பிள்ளைங்க சந்தோஷமாக இருக்கணும், அவர்களுக்கு ஒரு குறையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி அதிலிருந்து தப்பித்து கொள்ள எல்லா வழிகளையும் அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். டூ நாட் வரி. இந்த ஆண்டையும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையாய் அவர் முடிசூட்ட போகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கத்தக்கதான ஒரு வார்த்தையை நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களிலே 34:6 இவ்விதமாய் தாவீது என்ற ஒரு பெரிய அரசர் அவர் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கங்கள் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இங்கே பாருங்க, அங்கே ஒரு சிம்பிள் ஃபார்மேஷன் அல்லது ஒரு சிம்பிளாய் இவர் சொல்லுகிற காரியம், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. எவ்வளோ ஒரு சிம்பிளாக அவர் அந்த காரியங்களை போட்டு இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு நம்ம அந்த காரியங்களை தான் புரிந்து கொள்ளவே அநேகரால் முடியல. ஒருவர் கேட்க வேண்டும் என்றால் நம்ம பல காரியங்களை யோசிக்கிறோம். சும்மா ஒரு இன்டர்வியூ எடுத்துக்கொள்ளுங்க, இல்லை உங்களுடைய வேலை சக்ஸஸ் ஆகும்படி அல்ல காரியங்கள் வாய்க்கும்படி ஒரு பெரிய ஆளை நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னு வைத்துக்கொள்ளுங்க. மனசில் பல காரியங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும். நம்மளை எப்படி அவங்க ட்ரீட் பண்ண போகிறாங்க, அதில் நம்மளும் யோசிப்போம், சரி அவங்களை நாம் பிரியப்படுத்தணும், சரி ஒரு பாக்ஸில் நல்ல ஸ்வீட்டுக்கெல்லாம் வாங்கி கொண்டு போகலாம், பழங்கள் வாங்கி கொண்டு போகலாம், அவங்கள நம்ம பிரியப்படுத்தணும். ஒரு பொண்ணாடை போட்டு போயிருந்துமே அவங்கக்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள நம்ம கொஞ்சம் சந்தோஷப்படுத்திட்டா அவங்க நம்மளுக்கு எல்லாம் செஞ்சு விடுவாங்க என்று சொல்லி பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான யோசனைகள். அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒருவேளை அவங்க முடியாது என்று சொல்லிட்டா என்ன என்று சொல்லி எவ்வளவோ காரியங்களை யோசித்து கொண்டு போகிறோம். இதில் இன்னும் ஒரு காரியம் என்னவென்றால், இங்கே வாசித்ததை போல ஒரு ஏழையாக அல்லது அறிமுகமாகாத இருப்பீர்கள் என்றால் அவரிடத்திலே சிபார்சு செய்ய சிலரை அழைத்து கொண்டு போவோம். நீங்கள் வாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா பேசுவீங்க, இல்லை இன்னொருத்தரை பார்த்து அவர்கிட்ட பேசி அவர் ஓகே அவர் தானே நம்மளுக்கு தெரிஞ்ச ஆள் தான், நான் பேசி காரியங்களை வாய்க்க செய்கிறேன். அதில் பல பணங்கள் பல காரியங்கள் நடைபெறுகிறது, நம்ம எல்லாம் அறிந்த காரியம் தான். அப்போ ஒருவரை சந்திக்க போக வேண்டும் என்றால் எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ், இவைகளெல்லாம் தாண்டி கீண்டி அந்த காரியங்கள் நமக்கு நடந்து முடியும் போது அப்பா எப்படியோ நாம் சாதிச்சு விட்டோம் என்று சொல்லி. ஆனால் ஒரு அரசன் எவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டாங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், அவர் சொல்லுகிறார், கர்த்தர் கேட்டு. இன்னைக்கு நீங்கள் அறிய வேண்டிய ஒரு சிம்பிளஸ்ட் காரியம் அதுதான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தர் கேட்டு. God will listen to the cry that you will make towards him. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த ஜாதியோ மதமோ, உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, படித்தவரோ படிப்பறிவில்லாதவரோ, நான் இப்பொழுது சொல்லிக்கொண்டு வருகிறதை போல நீங்கள் நல்லவரோ கெட்டவரோ,
கர்த்தர் கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். என்ன கெட்டவங்க கூப்பிட்டா கூட கேட்பாரா? நீங்கள் ஏசப்பா கிட்ட வந்துட்டீங்கன்னா போதும், உங்களுடைய கெட்ட சுபாவங்கள் எல்லாம் மாறிடும். பாருங்க, அதற்கு வேதத்தில் ஒரு நல்ல உதாரணம். சகேயு என்ற மனுஷன், சமுதாயம் சொல்லுகிறது, இந்த பாவி வீட்டிலேயா இயேசு தங்க போகிறார். அப்போ எவ்வளோ ஒரு நல்ல பேரை எடுத்து வச்சிருக்கிறார் பாருங்க. ஊரில் இருக்கிற யாருக்கும் அவரை பிடிக்கல. பெரிய பணக்காரர், லஞ்சம் வாங்கி ஏமாற்றி சொத்து சுகம் எல்லாம் சேர்த்து வைத்திருக்கிறார். ஆனால் ஜனங்களை அவர்கள் பார்த்தாலே பிடிக்கல. இந்த மனுஷனா, இவ்வளோ ஊர் இருக்கிறாங்க, இவ்வளோ நல்லவங்க இருக்கிறாங்க, இவங்க வீட்டெல்லாம் விட்டுட்டு இந்த மோசமானவன் இவன் வீட்டில் போய் கடவுள் தங்குறாரா என்று சொல்லி. ஆனால் நாம் ஆச்சரியப்படத்தக்க ரீதியிலே நாம் பார்க்கிறோம், அங்கே அந்த மனுஷன் இயேசு வீட்டில் வந்ததுமே லைஃபே மாறிடுச்சு. நான் யாருன்னா ஏமாற்றி வாங்கியிருந்தேன்னா நான் 3 பங்கு திரும்பி கொடுக்குறேன், ஏழைகளுக்கு கொடுக்குறேன் என்று சொல்லி அவனுடைய லைஃப்லேயே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனே உண்டாயிற்று. ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் இட் டசன்ட் மேட்டர். ஆனால் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்பார். நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒருவேளை வேதனைக்குரியதாக இருக்கலாம், கஷ்டத்துக்குரியதாக இருக்கலாம். யார் எனக்கு கேட்பா, யார் எனக்கு உதவி செய்வா என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் சத்தத்தை கேட்பார். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது என்னன்னு தெரியல, they want to cry out to the Lord. தேவனை நோக்கி கூப்பிடணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. காரணம், கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து அவங்க கேள்விப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கு. they heard about something about Jesus. இயேசுவை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை கேள்விப்பட்டாங்க. and now they want to call upon him. அவரை நோக்கி கூப்பிட அவங்க மனசில் ஒரு உணர்வு. காரணம், நிறைய ஜனங்க போகிறாங்க, பிச்சை எடுக்கிறவங்க, அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்ன இருக்கும், பெரிய ஆள் போனால் நிறைய கிடைக்கும் அப்படி என்ற எதிர்பார்ப்பு இருந்திருக்கலாம். we don't know. ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், தயவு செய்து do something for us. எங்கள் மேலே இரக்கமாக இருங்க, நாங்கள் பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம், ஏதாச்சும் உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். இங்கே நாம் வாசித்தோம் பாருங்க, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. ஜனங்களால் கேட்க முடியல, அவங்க கூப்பிடுறாங்க. நீங்கள் இங்கே வாசிப்பீர்களே என்றால் ஜனங்க செஞ்ச காரியம் அவர்களை அதட்டினா, சுமார் ஏன் கத்துற, நீ உனக்கு அந்த தகுதி இல்லையே, உனக்கு அந்த ஸ்தானம் இல்லையே, உனக்கு அதுக்கான படிப்பு இல்லையே, உனக்கு அதற்கான பணம் இல்லையே, உனக்கு எப்படி நான் கேட்டு உனக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும்? நீ போயிட்டு ஒரு 2 லட்ச ரூபாய் எடுத்துன்னு வா, காரியத்தை செஞ்சிடலாம். நீ போயிட்டு இந்த காரியங்களெல்லாம் செய்யுங்க, அப்புறம் நம்ம ஆப்ரேஷனுக்கான காரியங்களை நம்ம யோசிப்போம் என்று சொல்லி ஜனங்கள் அதட்டுகிறாங்க. ஆனால் இங்கே பார்க்கிறோம், வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் சாதாரண பிச்சைக்கார். தினந்தோறும் அந்த எரிகோ வழிகளிலே உட்கார்ந்து, அம்மா தாயே ஏதாச்சும் எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி பிச்சை எடுத்து வாழ்கிறவன். அவன் கூப்பிட்டது தான் நம்ம அங்கே வாசிக்கிறோம், கர்த்தர் கேட்டு அவர் நின்றார். இன்னைக்கு நீங்கள் இருக்கிற சூழ்நிலை எனக்கு தெரியாது, ஒருவேளை நான் கூட அந்த ஜனங்களை போல இருக்கலாம். என்கிட்ட ஏன் வரீங்க, என்னால் முடியாது, டைம் இல்லை, பிஸி, கூட்டத்துக்கு போகணும், அது இது என்று சொல்லி உங்களுடைய ஜெப குறிப்புகளை கூட நான் அசட்டை செய்யலாம். என்கிட்ட நீங்கள் சொல்வது, நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள், ஒரு பெரிய ஆளை பார்ப்பதற்கு போவதற்கு நடுவில் ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க. எல்லா ஆஃபீஸுகளிலும் அரசாங்க அலுவலகத்திலையும் பார்க்குறோம் ஒரு மீடியேட்டர். அவங்கக்கிட்ட போனால் வேலைகள் சீக்கிரமாக முடிஞ்சிடும், அவங்கக்கிட்ட போனால் காரியங்களை பண்ணுவாங்க. அதே போல் நான் உங்களுக்கு மீடியேட்டர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் தகப்பன். அவர் பிறக்கும் பொழுதே அவரை குறித்து அதான் சொல்லப்படுகிறது, நித்திய பிதா. உலகத்தில் இருக்கிற தகப்பன்மார் மாறி போயிடலாம், ஆனால் அவர் ஒரு காலமும் மாற மாட்டான். நான் உங்களுக்கு மீடியேட்டர் அல்ல, அவரை நீங்கள் கூப்பிடுவதற்கான ஒரு வழியை ரெடி பண்ணுறது தான், அவைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு தான் நாங்கள் இருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சேர்க்க வேண்டாம், மனிதர்கள் தான். ஒருவேளை உங்களுக்கு முக்கியமாய் தோணுகிறது, எனக்கு முக்கியமாகவே இருக்காது, இவங்கன்னா சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணுறாங்களே என்று சொல்லி. ஆனால் இங்கே நாம் பார்க்கிறோம், இவன் நோக்கி கூப்பிடும்பொழுது நான் பார்க்குறோம், அந்த தேவன் நின்றான். God stopped. அவ்வளோ ஜனங்க, பயங்கர பாப்புலாரிட்டி உள்ள ஒருவர், அவ்வளோ ஜனங்க அவர்கிட்ட போக வேண்டும், அவரை நெருக்குகிறார்கள் என்று ஒரு இடத்துல வாசிக்கிறோம். அவரை பார்க்க வேண்டும், ஒருத்தன் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஆள் ஒரு பிச்சைக்காரனுடைய சத்தத்தை கேட்டான். இன்னைக்கு நான்
உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். நீங்கள் இருக்கிற அந்த சூழ்நிலையே போதும். நீங்கள் கண்ணை மூடணும் என்ற அவசியம் இல்லை, நீங்கள் எங்கேயும் போகணுன்ற அவசியம் இல்லை. உங்கள் வீட்டில் இருந்து உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, ஏசப்பா என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்குது, என்ன லைஃப் ஏசப்பா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க. டெய்லி இந்த தெருவில் வந்து உட்கார்ந்து மற்றவர்களுடைய உதவிக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். மற்றவர்கள் போடுகிற அந்த சில காசுகளுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். ஏசப்பா என்ன லைஃப் ஆண்டவரே, டூ சம்திங் ஃபார் மீ. இன்னைக்கு நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்டு பாருங்க. எங்கே அந்த ராஜா சொல்கிறார், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு. அங்கே அடுத்த வார்த்தை சொல்லப்படுகிறது, அவனை அவன் இடுக்கங் எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தான். அவன் கடந்து போகிற எல்லா ட்ரபிள்ஸ், அவன் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் இருந்து அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். தட் இஸ் த காட் வி சர்வ். அதுதான் நான் இன்று உங்களுக்கு சொல்லுகிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது இயேசு அவர்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? 100 ரூபாய் கொடுத்தா போதுமா? 1000 ரூபாய் கொடுத்தா போதுமா? ஒருவேளை நீங்களும் யோசிக்கலைன்னா, கடவுளுக்கு தெரியாதா நான் இவ்வளோ கஷ்டப்படுறது? கடவுளுக்கு தெரியாதா நான் இப்படிப்பட்ட வேதனையில் இருக்கிறது? கடவுளுக்கு தெரியாதா? காட் நோஸ் எவ்ரிதிங். உன் வாயில் வார்த்தை புறப்படுவதற்கு முன்னமே அவைகளை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தபொழுது சொன்னார், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான், என் நாமத்தினாலே, இயேசு என்ற நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கேட்க வேண்டியது நம்முடைய கடமை. ஏசப்பா கிட்ட அவருடைய பெயரை சொல்லி கேட்கணும், ஏசப்பா எனக்கு இது வேண்டும். அவருக்கு கண்ணு இல்லையா, காது இல்லையா, நான் போகிற கஷ்டத்தை அவரால் பார்க்க முடியல, ஏன் என் லைஃப்பில் இப்படியெல்லாம் அனுமதிக்கிறார் என்று குறையை எவ்வளோ வாய்களை திறந்து சொல்லுகிறத கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொண்டு ஏசப்பா என்று சொல்லி நீங்கள் உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணி பாருங்கள், சர்ச்சில் வந்து ஜெபம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், வேதம் சொல்லுகிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் எல்லா இடுக்கங்களில் இருந்து அவனை நீங்களாக்கி ரட்சித்தார். இன்னைக்கும் ஏசப்பா அதை உங்களுக்கு செய்ய காத்து கொண்டு இருக்கார். இஸ் வெயிட்டிங் டு டூ சம்திங். அங்கே நாம் பார்க்கிறோம், அவர் கேட்குற, நான் உனக்கு என்ன செய்யணும்? நீ கூப்பிட்ட ஓகே என்றால, நான் உனக்கு என்ன செய்யணும்? ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ வந்தது, பார்க்கும்பொழுதே ஒரே சிரிப்பாக இருந்தது. காரணம் என்னென்னா, ஒரு மனுஷனுக்கு, அது ஏதோ சைனா கொரியா தேசத்தில் எடுத்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். அது ஒரு மனுஷன் மேலே ஒரு பெரிய பாறை அப்படியே சாஞ்சிருக்கு. அவன் நசுங்கி கத்தி கொண்டுக்கிறான், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்ற. அவங்க மனைவி கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஆனால் அவன் சரீரம் எல்லாம் அந்த பாறைக்குள்ளே இருக்கிறது பிடிச்சி இழுக்கிறாங்க. காப்பாற்றுவதுக்கு ஒருவரும் இல்லை, ஒரு வனாந்திரமான இடம். ஐயோ கடவுளே காப்பாற்றுங்க, கடவுளே காப்பாற்றுங்க என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே கடவுள் அங்கே இறங்கி வந்துட்டார். அப்படியே வெள்ளையாக அப்படியே மேலேருந்து இறங்கி வருகிறார். உடனே கல்லுக்கு அடியில் மாட்டின்னு இருக்கிற அந்த மனுஷனுக்கு, அப்பா ஏதோ நம்மளை காப்பாற்ற கடவுள் வந்துட்டாரே என்று சொல்லி ஒரே சந்தோஷம். அவங்க மனைவிக்கு ஒரே சந்தோஷம். அந்த கடவுள் அப்படியே வந்து நின்று கேட்குறாரு, ஒரு வரம் கொடுக்குறேன், நீங்கள் எதனா கேளுங்க, ஒன்று கேளுங்க, நான் உங்களுக்காக செய்கிறேன் அப்படி என்று சொல்லி அவர் அப்படியே வந்து நிற்கும்பொழுது அந்த அவங்க மனைவி அப்படியே சந்தோஷமாக அப்படியே பூரித்து பேசுகிறாங்க. அவங்க கணவர் அவங்க மனைவியை பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த கல்லை அகற்றி என்னை காப்பாற்ற சொல்லுவாங்க என்று சொல்லி அவங்க அப்படியே கடவுளை பார்த்து சொல்கிறாங்க, நான் இப்போ இருக்கிறத காட்டிலும் ஒரு 20 வயசு இளமையாய் தோன்ற வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கி அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. கேட்கும் போதே நமக்கு சிரிப்பாக அருகு. இன்றைக்கி நம்ம அநேகர் அப்படி தான் இருக்கோம். நம்மளுக்கு வந்து என்ன வேண்டும் என்றே அநேகருக்கு தெரியல. கிடைக்கிறதெல்லாம் கிடைச்சா சந்தோஷம்தான், சும்மா எது கிடைச்சாலும் சந்தோஷம்தான். இங்கே கர்த்தர் கூப்பிட்டு கேட்கும் போது, இத்தனை வருஷம் நம்ம பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறோம், நல்ல ஒரு பெரிய அமௌண்ட்டாக கர்த்தர் இடத்துல கேட்போம். அப்படி என்றால் they know what they want to ask. வீணான வார்த்தைகளை சொல்லி அலம்ப வேண்டாம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்பொழுது அவர் சொல்லிக் கொடுக்கிறார். தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பேச வேண்டாம், சொல்ல வேண்டியதை சரியாக சொல்ல வேண்டும். உள்ளத்தில் யூ ஹேவ் டு ஹேவ் த கன்ஃபர்மேஷன், இதுதான் எனக்கு வேண்டும் என்ற ஒரு சாலிட் ஃபவுண்டேஷன் இருக்க வேண்டும், ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும், இதுதான் எனக்கு வேண்டும். அப்போ இயேசு கூப்பிட்டு கேட்குறாங்க, ஒரு ஃபேமஸான ஆள், எல்லாருக்கும் அறிமுகமான ஆள் கூப்பிட்றாருப்பா, வா நான் உனக்கு என்ன செய்யணும்? அவங்க சொல்லுகிறாங்க, இயேசுவே நாங்கள் பார்வை அடைய விரும்புகிறோம், we want to see.
இப்படிப்பட்ட ஒரு குருட்டாட்டத்திலே மற்றவருடைய கையை ஏந்தி கஷ்டத்திலே வேதனையிலே நாங்கள் இருக்க விரும்பலை. we want to see மற்றவர்களைப் போல நாங்கள் வாழ விரும்புகிறோம். சந்தோஷமாய் வாழ விரும்புகிறோம். ஆசீர்வாதமாய் வாழ விரும்புகிறோம். என் மனைவியோடு பிள்ளையோடு இணைந்து வாழ விரும்புகிறேன். இந்த குடியின் அடிமைத்தனத்திலே அல்ல, நான் விடுதலையாய் வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்டபொழுது நாம் பார்க்கிறோம், இயேசு அவர்கள் மேல் கரங்களை வைத்தார், அவர்கள் பார்வை அடைந்தார்கள் என்று சொல்லி இங்கே வாசித்தோம் பாருங்க. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். இன்னைக்கு நான் மறுபடியும் ஐ வாண்ட் டு என்கரேஜ், இந்த புதிய ஆண்டு நீங்கள் வாட் எவர் சிச்சுவேஷன் யூ ஆர் இன், கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களுக்கு மறு உத்தரவு அருளை செய்ய அவர் காத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்ன வசனம் பாங்க, கேட்கிற எவனும் யாரு? கிறிஸ்தவர்களா, இல்லை இந்த மதத்தினரா, அந்த மதத்தினரா, இந்த ஜாதி ஆளா, இல்லை இந்த டிகிரி எடுத்தவங்களா, இல்லை இவ்வளோ பணம் இருக்கிறவங்களா, எவனும் whoever it may be, யாராக இருந்தாலும் கேட்கிற எவனும் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்றால் உங்கள் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு உதவி செய்ய உங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற தகப்பன் காத்து கொண்டு இருக்கிறார். இன்றைக்கி நான் உங்களுக்காக செபிக்க போக சொன்னதை போல், ஐ எம் நாட் யுவர் மீடியேட்டர். நீங்கள் உங்கள் அப்பா, நீங்கள் 2 பேரும் பேசிக்கொள்ளலாம். நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டால் தான் என்கிட்ட வரணும், நான் ஏசப்பா பாருங்கள் கொஞ்சம் அப்படி என்று சொல்லலாம். ஆக நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து நீங்கள் கண்ணு முன்னுன்ற அவசியம் இல்லை. ஒருவேளை நீங்கள் புதிதாய் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நீங்கள் எந்த சர்ச்சுக்கும் போகாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் தயவு செய்து ஒரு நல்ல சபையை தேர்ந்தெடுத்து கடந்து போங்க. பாஸ்டர் இருப்பாங்க, உங்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்து நீங்கள் உங்கள் தகப்பனை இடத்துல கேட்க சந்தோஷமாய் பூமியில் வாழ உதவி செய்வாங்க. நான் சொன்னதை போல எங்களுடைய ஆலயம் தூரத்தில் இல்லை, திருவள்ளூரிலே காக்லூர் ரோட்டிலே ஷாலம் பேராலயம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9:30 மணிக்கு நாங்கள் கூடி வருகிறோம், ஜெபிக்கிறோம். நீங்களும் வாங்க, உங்களுக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். இந்த வேளையில் நான் ஜெபிக்கிறேன். வியாதி இருக்குமே என்றால், மனபாரம், பிரிவினை, கஷ்டங்கள் இருக்கும் என்றால் இந்த குருடர்களை போல எசப்பா எனக்கு உதவி செய்யும். வேதம் சொன்னிச்சே ஆண்டவரே, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார் என்று சொன்னாங்களே, அதே போல் என் சத்தத்தை கேட்டு எனக்கு உதவி செய்யும், என் பிரச்சனைகளிலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் இருந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். ஏசப்பா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். செபிப்போமா? சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருந்தாலும் தேவன் இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின்படியே அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய எல்லா இடுக்கங்களில் இருந்தும் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்பா, வியாதி உள்ளவர்களுக்காக செபிக்கிறேன். இந்த வேளையில் தாமே ஆண்டவரே, அவர்கள் மனதார ஆசப்பா இந்த வியாதி என்னை விட்டு மாறாதா என்று ஆண்டவரை சத்தமிடுகிற அவர்களின் சத்தத்தை தேவன் கேட்டு ஆண்டவரே அவருடைய வியாதியில் ஒரு பரிபூர்ண சுகத்தை நீர் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனையோடு கூட இருக்கிற அவர்களுக்கு தெய்வீக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தேவனீர் அருளும்படியா நான் செபிக்கிறேன். அப்பா, நம்முடைய கரத்திலே ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷமும் சமாதானமும் குடும்பங்களிலே கடந்து வரட்டும் என்று செபிக்கிறேன். பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் ஒன்று இணையட்டும் என்று நான் செபிக்கிறேன். அப்பா, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை தேவனீர் கட்டளையிடும்படியா செபிக்கிறேன். ஆண்டவரே, பப்ளிக் எக்ஸாமுக்காக ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் புத்தியும் விவேகத்தையும் கட்டளையிடும்படியாக செபிக்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவரே அவருடைய சத்தத்தை கேட்டு எதற்கெல்லாம் ஏசப்பா எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுகிறார்களோ ஆண்டவரே அவருடைய எல்லா இடுக்கங்களிலே இருந்து அவர்களை நீங்களாக்கி நீர் ரட்சிக்கும்படியாக செபிக்கிறோம். நீர் அப்படியே செய்தீர் என்று நாங்கள் விசுவாசித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள் என்றால் நான் சொன்ன பாருங்கள், இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்ய போகிறார். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள் என்றால் காண்பிக்கிற தொலைபேசி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். சொன்னதை போல் எங்களுடைய ஆலயம் திருவள்ளூரிலே காக்லூர் ரோடிலே இருக்கிறது. நீங்கள் காலை 10 மணிக்கு மேலே நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு ஆலோசனை சொல்ல செபிக்க இங்கே தேவ ஊழியர்கள் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக உங்களுக்காக செபித்து நல்ல ஆலோசனைகளை சொல்லுவோம். கடிதங்களின் மூலமாக, SMS, இமெயில், நீங்கள் எங்களை எந்த வகையிலும் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு செபித்து உங்களுக்காக உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக செயல்பட நாங்கள் காத்திருக்கிறோம்.
வாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஷாலோம் பேராலயம். கர்த்தரின் வல்லமையுள்ள வார்த்தைகளை கேட்கவும் அவரை மகிழ்ச்சியுடன் ஆராதனை செய்யவும் விசாலமான இடம் இங்குண்டு. சிறுவர் ஆலயம், யூத் அரைஸ் கிளப், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், கிறிஸ்தவ புத்தக நிலையம், கிறிஸ்தவ நூலகம் என இன்னும் அநேகம் உண்டு. அப்போஸ்தலர் தங்கச்சன் மற்றும் சகோதரி பியூலா தங்கச்சன் உங்களை அன்புடன் அழைக்கிறார்கள். சந்தோஷமில்லாமல் நிம்மதிக்காய் அலைந்து திரிகிறீர்களோ? உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களது முகவரி ஷாலோம் பேராலயம், காக்கலூர் சாலை, திருவள்ளூர். தொலைபேசி எண் 9789535258.